புதுச்சேரி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நாராயணசாமி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை இன்று சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், புதுச்சேரியை பொறுத்தவரையில இந்த நாராயணசாமி சோனியா காந்தி சந்திப்பின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக விவாதிக்கப்படுவது திமுகவிற்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். இது பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், கட்சி வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்க? நிச்சயமாக, அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டுமானால் ஒரு 16 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதாவது பாதிக்கும் ஒரு தொகுதிக்கு மேல் என்று சொல்லப்படுவது. ஆனால் இங்கே பொறுத்தவரை காங்கிரஸ் 15 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல திமுக 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழலோ வாய்ப்போ இல்லை. எனவே திமுக ஆதரவின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் ஆட்சியை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. திமுக பெற்றிருக்கக்கூடிய அந்த 2 இடங்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மொத்த அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது அந்த 2 எண்ணிக்கை என்பது அந்த 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி தாங்கி பிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எண்ணிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த திமுக தயவுடன் காங்கிரஸ் ஆட்சி அமைய இருப்பதால் திமுகவுக்கும் அமைச்சரவையில் இடம் வழங்கப்படுமா, திமுக அமைச்சரவையில் இடம் பெறுமா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. திமுக தரப்பிலும் அது போன்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாக இருக்கிறது. இது குறித்து நாராயணசாமி அவர்கள் தெரிவிக்கின்ற போது கூட அமைச்சரவையில் திமுக இடம்பெறுமா இல்லையா என்பது குறித்து சோனியா காந்தியுடன் ஆலோசிக்கப்படும், கட்சி மேலிடம் இறுதி முடிவு எடுக்கும் என்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட திமுக அந்த கோரியிருக்கிறபடி அவர்களுக்கு அமைச்சர் இடம் வழங்கப்படுமா என்பதும் ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் திரு இளங்கோவன் அவர்கள் கூட தமிழகத்தில் திமுக ஆட்சியை பிடித்தால், யார் ஆட்சியை பிடித்தால் நாங்கள் கூட்டணியில் இடம்பெறுவோம் என்று சொல்லி வந்தார். அதன் பிறகு திமுக சொல்கின்ற போது கூட்டணியில் யாருக்கும் இடம் கிடையாது, திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். எனவே தமிழகத்தில் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் திமுக இருக்கின்ற போது அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுமா புதுச்சேரியை பொறுத்தவரை என்பதும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. எனவே திமுக ஆதரவு அளித்தாலும் கூட காங்கிரஸ் அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க முன்னுரிமை என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து திமுக தரப்பிலோ அல்லது மற்றவர்கள் தரப்பிலோ தொடர்ந்து அழுத்தங்கள் அதிகரிக்குமேனால் திமுகவுக்கும் அமைச்சரவை இடம் அளிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கட்சி வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் திமுகவுக்கு அமைச்சரவை இடம் கொடுத்து சரி கட்டிவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சியை சுமூகமாக நடத்துவதற்கு ஒரு ஏதுவாக அமையும் என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இல்லையென்றால் திடீரென்று திமுக ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம், வேறு ஏதேனும் மனக்கசப்புகள் ஏற்பட்டு திமுக ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுகவுக்கு அமைச்சர் இடம் கொடுத்து விட்டால் நிச்சயமாக 5 ஆண்டுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக ஆட்சி நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்கிற ஒரு கருத்தும் ஒரு சில தரப்பில் முன்வைக்கப்படுகிறது, குறிப்பிடத்தக்கது. கணேஷ், நிச்சயமாக ஹனிகுமார், இந்த ஆலோசனை கூட்டத்தில் பதவியேற்பு குறித்த விஷயங்கள் பேசப்பட வாய்ப்பு இருக்கிறதா, தகவல்கள் இருக்கிறதா? அதாவது 2 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குழு கூட்டத்தில் அவர் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. புதுச்சேரி முதல்வராக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நமச்சிவாயம் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்தலிலேயே போட்டியிடாத நாராயணசாமி திடீரென முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டது பல்வேறு தரப்பிலும் ஒரு கட்சிக்குள்ளேயே பெரும் அதிருப்தியும் ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தியிருந்தது. 2 பிரிவுகளுக்கும் இடையே கலவரங்கள் போன்ற ஒரு சூழல் கூட ஏற்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சோனியா காந்தியை சந்தித்து அடுத்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, இந்த புதுச்சேரியில் நிலவுகின்ற இந்த அரசியல் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது, குறிப்பாக அந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய நமச்சிவாயம், வைத்தியலிங்கம் போன்றோருக்கு அமைச்சரவையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இலாக்காக்களை கொடுத்து சரி கட்டலாமா, வேறு என்ன மாதிரியான விஷயங்களை எடுக்கலாம், அதே போல அதிருப்தியில் இருக்கக்கூடிய மேலும் சில தலைவர்களை எவ்வாறு சரி கட்டலாம், எப்போது அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம் அளிக்கலாம், குறிப்பாக வைத்தியலிங்கம், நமச்சிவாயம், அதே போல மல்லடி கிருஷ்ணாராவ் உள்ளிட்ட முக்கியமான சீனியர் தலைவர்களுக்கு எது போன்ற இலாக்காக்களை ஒதுக்குவது, தன்னுடைய அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் இடம்பெற பரிந்துரைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் சோனியா காந்தி சந்தித்து ஆலோசனை செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலையில் கூட நான் அவரிடம் பேசினேன், சோனியா காந்தி சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் இன்று அவர் அமைதி செல்ல இருக்கிறார். எனவே அவர் நேரம் ஒதுக்குவதை பொறுத்து அவர் சந்திப்பதற்கும் மேலும் சில காங்கிரஸ் மேலிட தலைவர்களை நாம் சந்திக்க இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை நாராயணசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சோனியா காந்தி உடனான சந்திப்பின் போது அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம் கொடுப்பது, என்னென்ன மாதிரியான இலாக்காக்களை ஒதுக்குவது, தற்போது அதிருப்தியில் இருக்கின்ற நமச்சிவாயம், வைத்தியலிங்கம் போன்றவருக்கு என்ன மாதிரியான இலாக்காக்களை ஒதுக்கி அதை எப்படி சரி கட்டுவது, தற்போது இருக்கின்ற இந்த அரசியல் குழப்பங்களை முடிவுக்கு எவ்வாறு கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறித்தும் அவர் ஆலோசனை செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குமார், புதுச்சேரி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நாராயணசாமி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து இன்று ஆலோசனை நடத்த இருக்கிறார். இது குறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.